ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் சொர்க்கவாசல்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைபர் இல்லையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சொர்க்கவாசல் இந்த படத்தை சித்தார்த் விஸ்வநாத் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு பிரிசன் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி, சானியா ஐயப்பன், பாலாஜி சக்திவேல், செல்வராகவன், கருணாஸ் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, ஆர்ஜே பாலாஜியும் அவங்க அம்மாவும் ரோட்டில் ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி செய்யாத ஒரு கொலைக்கு கொலை பண்ணிட்டாருன்னு ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே வந்தாக்க அங்கே வேற ஒரு உலகத்தை காட்டுறாங்க. ஜெயிலே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது யாருனாக்க செல்வராகவன். இப்படி இருக்கும்போது அந்த ஜெயிலுக்கு புதுசாக ஒரு எஸ்பி வராரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, ஜெயிலில் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து போலீஸாக தான் இருக்கணும், கைதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதனால செல்வராகவனுக்கும் அந்த எஸ்பிக்கும் சின்ன ஒரு சண்டை வருது. அதனால பெரிய கலவரமே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2 hours 15 minutes வருது. இந்த படம் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருந்தாக்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் நடிச்சிருப்பாரு அப்படின்னு தான் நினச்சி பார்த்தேன். அதே போல் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஜெயிலுக்குள்ளே பார்த்தோம்னாக்கா எல்லா கிரிமினல்ஸும் இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஆர்ஜே பாலாஜிக்கு ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஜெயிலே கண்ட்ரோல் பண்ணுறது யாருனாக்கா செல்வராகவன் தான் சொல்லுவாங்க. அப்போனா செல்வராகவனுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்கணும். ஒரு மிகப்பெரிய வில்லனாக்கா அவனுக்கு ஏதாவது இந்த மாதிரி இத்தனை மர்டர் பண்ணியிருக்கான், இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது காட்டணும்ல. அதெல்லாம் எந்த ஒரு டீட்டெயிலிங்கும் காட்டின படத்தில் ஜெயிலை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் அவர் தானா, ஜெயிலுக்கு வெளியில் கண்ட்ரோல் பண்ணுறதும் அவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆர்ஜே பாலாஜி ஜெயிலுக்கு வரதுக்கு காரணமே செல்வராகவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜிக்கு தெரியாமல் இருக்குது. இந்த படம் வந்து 1999 சென்னை ஜெயிலில் நடந்த கலவரத்தை உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்போதும் பார்க்குற மாதிரி ஹீரோ இருக்காரு, இன்ட்ரோ சாங் வைக்கிறேன், ஹீரோயின் கூட டூயட் சாங் வைக்கிறேன், வழக்கம் போல் உள்ள படமாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் ப்ரெசென்ட் ட்ராமா ஜானரில் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம்னாக்கா எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி வந்து கொலையே பண்ணியிருக்க மாட்டார், கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போடுவாங்க. அங்கே உள்ள அக்யூஸ்ட்லாம் சேர்ந்து ஆர்ஜே பாலாஜியை உண்மையே கொலை பண்ண வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வெறித்தனமாக இருந்துச்சு. எனக்குலாம் தேட்டரில் பார்க்கும்போது கூஸ்பம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அது செல்வராகவன் தான் நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து நிறையா பில்டப் கொடுக்குறாங்க. அந்த பில்டப்புக்கு ஏற்ற ஸ்க்ரீன் ப்ளே தான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு கேரக்டர் வைஸ் அவர் கொடுக்கப்பட்ட ரோலை டீசெண்டாக பண்ணிட்டாரு. இந்த அடுத்து பாலாஜி சக்திவேல் வந்து 30 வருஷமாக ஜெயிலில் இருப்பார். அவர் வந்து சாப்பாடு டிபார்ட்மெண்ட் எடுத்துப்பார். அவங்களுக்கு ஜெயில் கைதிகளுக்கு சமைக்கிறத வச்சுக்கிட்டு அவரோட காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பார். அவர் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து கருணாஸ் வந்து உண்மையிலேயே பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அவரோட ஆக்டிங் வந்து அவர் ஜெயில் வார்டனாக இருப்பார். அவரோட ரோல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாரு. அடுத்து ஷராஃபுதீன் எஸ்பியாக வருவார். அவருக்கும் சிவராகவனுக்கும் உள்ள கிளாஷ் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஷராஃபுதீன் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 15 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்லை. எல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண வைக்குங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.